Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த கூட எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இந்த மாடல்ல நான் வந்து சின்ன சைஸ்ல 1.5 ரோல்ல ஒரு கூட போட்டுருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் பெரிய சைஸ்ல போடுங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஸோ அதனால இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் முடிச்சுல நம்ம ஒயர் சுற்றுவோம் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து ப்ளூ கலர் ஒயர் சுற்றியிருக்கேன், அடுத்த லைனில் பிங்க் கலர் ஒயர் சுற்றியிருக்கேன். இந்த கூட போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு ரோல் ஒயரும் பிங்க் கலரில் 2.5 ரோல் ஒயரும் தேவைப்பட்டுச்சு. மொத்தம் 3 ரோல் ஆச்சு. இந்த கூட வந்து பார்த்தீங்கன்னா அடியும் வந்து நல்லா அகலமாக போட்டிருக்கேன். நம்ம மார்க்கெட் கொண்டு போக இந்த கூட வந்து கரெக்டாக இருக்கும். சரி வாங்க இந்த கூட எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூட போடுறதுக்கு நான் 10 அடியில் 62 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். அதில் ப்ளூ கலரில் 14 ஒயரும் பிங்க் கலரில் 48 ஒயரும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒயரெல்லாம் நம்ம 2 ஒயராக எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் 2 ப்ளூ கலர் ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இப்போ இந்த 2 ஒயரையும் வச்சு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. அப்படி ஈவனாக இல்லைனா ஈவனாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு நாட் போட்டிருக்கோம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா ஒயரையும் 2 ஒயராக எடுத்து நாட் போட்டுருங்க. பாருங்க, இப்போ நான் கட் பண்ண எல்லா ஒயரையும் 2 ஒயராக எடுத்து நாட் போட்டேன். இப்போ ப்ளூ கலரில் 7 நாட்டும் பிங்க் கலரில் 24 நாட்டும் வந்திருக்கு. இப்போ இந்த ஒயரெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு நாட்டாக ப்ளூ கலர் நாட் எடுத்துக்கிறேன். அடுத்து 2வது நாட்டாக பிங்க் நாட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 நாட்டையும் சேர்த்து வச்சு நம்ம நாட் போட போகிறோம். பாருங்கள், இப்போ 2 நாட்டையும் நம்ம இப்படி சேர்க்கும்போது நம்மளுக்கு மேலேயும் கீழேயும் ஒயர் கிராஸாக வரும். இப்போ கிராஸாக வர இந்த 2 இடத்துலையும் நம்ம நாட் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு மேலே இருக்க கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். அடுத்து கீழே இருக்க கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ நம்ம 2 நாட்டையும் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம 3வது நாட் ஜாயின் பண்ணலாம். 3வது நாட்டை நான் பிங்க் கலர் நாட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த நாட்டை நம்ம 2வது நாட்டோடய சேர்த்து வைக்கலாம். இப்படி சேர்த்து வைக்கும்போது நம்மளுக்கு மேலேயும் கீழேயும் ஒயர் கிராஸாக வரும். கிராஸாக வர இந்த 2 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ 3 நாட் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்ததாக 4வது நாட் எடுத்துக்கலாம். 4வது நாட்டை நான் பிங்க் கலர் நாட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த நாட்டை நம்ம 3வது நாட்டோடு சேர்த்து வச்சு நம்ம ஜாயின் பண்ணி நாட் போட்டுக்கலாம். இப்போ மேலே நாட் போட்டுட்டோம். அடுத்ததாக கீழே இருக்க கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 4 நாட் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக 5வது நாட் ஜாயின் பண்ணலாம். இப்போ 5வது நாட்டாக நான் பிங்க் கலர் நாட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த நாட்டை 4வது நாட்டோடு சேர்த்து வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ளூ நாட்டும் 4 பிங்க் கலர் நாட்டும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக 6வது நாட்டாக ப்ளூ கலர் நாட் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ப்ளூ கலர் நாட் எடுத்து நம்ம 5வது நாட்டோடு சேர்த்து வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மொத்தம் 6 நாட் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்ததாக 4 பிங்க் கலர் நாட் ஜாயின் பண்ணணும். அடுத்து ஒரு ப்ளூ கலர் நாட், மீண்டும் 4 பிங்க் கலர், ஒரு ப்ளூ கலர் நாட் அப்படின்னு கண்டினியூவாக ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. எல்லா நாட்டையும் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த எல்லா நாட்டையும் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ நாட், 4 பிங்க் நாட், ஒரு ப்ளூ நாட் அப்படின்னு சொல்லி கண்டினியூவாக ஜாயின் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சென்டர் லைனுக்கு மேலே ஒரு லைனும் கீழே ஒரு லைனும் வந்து போட்டிருக்கோம். நம்ம மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் லைனுக்கு மேலே 11 லைன், கீழே 11 லைன் வந்து போட போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸாக வர ஒயரில் தான் நாட் போட போகிறோம். பாருங்கள், இப்போ நான் மேலே இங்கே ஃபஸ்ட்டு கிராஸாக இருக்க இந்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக எல்லா கிராஸ் ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. இந்த சென்டர் லைனுக்கு மேலே 11 லைனும் கீழே 11 லைனும் போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் அடி போட்டு முடிச்சிட்டேன். இந்த சென்டர் நாட் இருக்குது பாருங்கள், அந்த நாட்டுக்கு மேலே 11 லைனும் கீழே 11 லைனும் வந்து போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்ததாக நம்ம கார்னர் நாட் வந்து போட போகிறோம். இப்போ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் நாட் இருக்கு இல்லையா, அதில் வர இந்த ப்ளூ ஒயரையும் சேர்த்து இந்த சைடில் மொத்தம் நம்மளுக்கு 12 ஒயர் வந்து ஒரே பக்கமாக போகும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 மொத்தம் 12 ஒயரும் ஒரே பக்கமாக போகும். அதில் 11 12 அந்த 2 ஒயரையும் சேர்த்து வச்சு நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், 11 12 இந்த 2 ஒயரையும் எடுத்து நான் நாட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த நாட் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு 2 ப்ளூ கலர் ஒயரும் ஒரே பக்கமாக போகும். இந்த 2 ப்ளூ ஒயரையும் அது கூட கிராஸாக வர பிங்க் ஒயரோட வச்சு நம்ம நாட் போடணும். பாருங்கள், இந்த பிங்க் ஒயர் தான் நம்மளுக்கு இந்த ப்ளூ ஒயரோட கிராஸாக வருது. இந்த பிங்க் ஒயரில் இந்த 2 ப்ளூ ஒயரையும் சேர்த்து வச்சு ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ப்ளூ ஒயர் 2 ஒயராக இருக்கும். ஒரு 4 நாட் வந்து இந்த 2 ஒயராக வச்சே போட்டுட்டு அடுத்ததாக ஒரு ஒயரை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு கார்னரில் வந்து நாட் போட்டுட்டோம். அடுத்ததாக 2வது கார்னரில் நாட் போடலாம். பாருங்கள், இந்த சைட்லையும் அதே மாதிரி தான். இந்த சென்டர் நாட் இருக்கு இல்லையா, அந்த நாட்டோடைய ப்ளூ ஒயரோடு சேர்த்து நம்மளுக்கு மொத்தம் 12 ஒயர் ஒரே பக்கமாக போகும். அதில் 11 12 அந்த 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த நாட் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு 2 ப்ளூ கலர் ஒயர் ஒரே பக்கமாக போகும். இந்த 2 ஒயரையும் அது கூட கிராஸாக வர இந்த பிங்க் ஒயரோட வச்சு நம்ம நாட் போடணும். பாருங்கள், இந்த பிங்க் ஒயர் இந்த ப்ளூ ஒயரோட கிராஸாக இருக்குது.
இப்போ அந்த ஒயரோடு நம்ம இந்த 2 ப்ளூ ஒயரையும் சேர்த்து வச்சு ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2வது கார்னர்லேயும் நாட் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்ததாக 3வது கார்னரில் நாட் போடலாம். இப்போ திருப்பிக்கிறோம். திருப்பிட்டு இந்த சைட்லேயும் பாருங்கள், நம்மளுக்கு இந்த சென்டர் நாட் ப்ளூ கலர் ஒயர் வருது இல்லையா, அதில் இருந்து 12 ஒயர் ஒரே பக்கமாக போகும். அதில் 11, 12 இந்த 2 ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், இது 11, இது 12. இப்போ இந்த 2 ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த நாட் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு 2 ப்ளூ கலர் ஒயரும் ஒரே பக்கமாக போகும். இப்போ இந்த 2 ஒயரையும் அது கூட கிராஸாக வர பிங்க் ஒயரோடு வச்சு நம்ம நாட் போட போகிறோம். இப்போ நம்ம 3வது கார்னர்லேயும் நாட் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்ததாக 4வது கார்னர் எடுத்துக்கலாம். இந்த கார்னர்லேயும் 12 ஒயர் பாருங்கள் ஒரே பக்கமாக போகும். அதில் 11, 12 அந்த 2 ஒயரையும் சேர்த்து வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த நாட் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு 2 ப்ளூ கலர் ஒயரும் ஒரே பக்கமாக போகும். இந்த 2 ஒயரையும் அது கூட கிராஸாக வர பிங்க் ஒயரோடு வச்சு ஒரு நாட் போட்டுக்குங்க. இப்போ 4வது கார்னர்லேயும் நம்ம நாட் போட்டோம் பாருங்கள். இப்போ 4 கார்னர்லேயுமே நம்ம நாட் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்ததாக இந்த டைமண்ட் டிசைன் எல்லாம் போட்டு முடிக்க போகிறோம் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் இந்த சைடில் 4 டைமண்ட் டிசைன் வரும் ஃப்ரண்ட்டில். இந்த 4 டைமண்ட் டிசைனையும் நம்ம போட்டு முடிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டைமண்ட் எடுத்துக்கோங்க. இதில் இந்த 2 ப்ளூ ஒயர் வரும் பாருங்கள். அந்த 2 ப்ளூ ஒயர் அதுக்கு நடுவில் வர கிராஸ் ஒயர் எல்லாமே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் கிராஸாக வர ஒயரில் நம்ம நாட் போட்டு வரணும். இந்த ஃபஸ்ட்டு நாட் பார்த்திங்கன்னா அந்த கார்னர் நாட் போட்டோம் இல்லையா, அதனால நம்மளுக்கு அந்த 2 ப்ளூ ஒயர் வச்சு ஒரு நாட் போட்டுட்டோம். அதனால் அதுக்கு அடுத்த கிராஸ் ஒயரில் கண்டினியூவாக நாட் போட்டு வரலாம். இப்போ இந்த லைனில் கிராஸாக இருந்த இடத்துல நாட் போட்டோம். இப்போ அடுத்த லைனில் போடலாம் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு நாட் நம்ம 2 ப்ளூ ஒயரையும் சேர்த்து வச்சு இந்த இடத்துல போடணும். இப்போ அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்குங்க. பாருங்க, இப்போ இந்த லைன்லேயும் நம்ம கிராஸ் ஒயரில் நாட் போட்டோம். இப்போ அடுத்த லைன் போடலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 2 ப்ளூ ஒயரும் கிராஸாக வரும். அந்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த டைமண்ட் டிசைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். நம்ம இந்த 2 ஒயராக நாட் போட்டோம் இல்லையா, அந்த ப்ளூ கலர் ஒயர்
அது வந்து ஒரு 4 நாட் வந்து போட்டு முடிச்சிட்டோம். அதனால் இப்போ உள் பக்கமாக இருக்கிற இந்த ப்ளூ ஒயரை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ ஒரு டைமண்ட் ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த டைமண்ட் போடலாம். இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம ஒயர் எடுக்கணும். இந்த 2 ப்ளூ ஒயரும் அதுக்கு நடுவில் இருக்கிற கிராஸ் ஒயரும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இங்கே எங்கெல்லாம் ஒயர் கிராஸாக வருதோ அந்த இடத்துலலாம் நாட் போட்டே வாங்க. பாருங்கள், இப்போ இந்த பக்கத்தில் 2வது டைமண்டும் வந்து நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இதே மாதிரியே மீதி இருக்கிற 2 டைமண்டும் இந்த சைடில் வந்து போட்டுருங்க. போடும்போது இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ப்ளூ ஒயர் வருது இல்லையா, இந்த ஒயரை அதே மாதிரி இந்த டைமண்ட் போட்டு முடிச்சுட்டு 2 ஒயரில் உள்பக்கமாக இருக்கிற ஒயரை கட் பண்ணிவிடுங்க. போட்டுட்டு இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்பக்கமும் 4 டைமண்ட் வந்து இருக்கும். இந்த 4 டைமண்டையும் அதே மாதிரியே போட்டுருங்க. போட்டுட்டு இந்த 2 ஒயர் 2 பக்கமும் பாருங்கள், நம்ம அந்த கார்னர் நாட் போடும்போது 2 ப்ளூ ஒயர் வந்துருக்கும். அந்த ஒயரை இந்த டைமண்ட் போட்டு முடிச்சதும் உள்பக்க ஒயரை கட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து எல்லா பக்கத்துலேயும் இந்த டைமண்ட் டிசைன் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் எப்படி போடுறதுங்கிறத செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.